பாப்பா ஸ்கூல்ல கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு 10 டேஸ்க்கு வின்டர் ஹாலிடேஸ் விட்டாச்சு. 10 டேஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். காலையில நல்லா தூங்கி எழுந்திரிச்சு மெதுவா சாப்பாடு வேலையை பார்க்கலாம். லீவுனா காலையில கொஞ்சம் லேட்டா எழுந்திரிக்கலாம். அந்த ஒரு சான்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் வேலை பயங்கரமா இருக்கும். வீட்டுல வச்சிருக்கவே முடிய மாட்டேங்குது. ஊருக்கு போகலான்னு பார்த்தாலுமே 10 டேஸ் லீவுக்கு என்னை கூட்டிட்டு போகணும், என்னை கூட்டிட்டு வந்து விடணும். அதனால சரி நான் இங்கே இருந்துக்கிறேன், பொங்கலுக்கு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இங்க எங்கேயாச்சும் வெளியில போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் வெண்பொங்கலும் சாம்பாரும் தான் பண்ணியிருந்தேன். ஒரு அடுப்புல வெண்பொங்கலும் இன்னொரு அடுப்புல சாம்பாரை வச்சு ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு கேசரி சாப்பிடணும். நான் ஏதாவது ஃபங்க்ஷன் வரும் செய்வோன்னு பார்த்து எதுவுமே வர மாதிரி தெரியல. சரி கொஞ்சமா மட்டும் காலையில கேசரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 1 கப் ரவா மட்டும் போட்டு கேசரி ரெடி பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரவாவை நல்லா வறுத்துட்டு அப்புறம் சுடுதண்ணி ஊற்றி கிளறணும். கட்டி எதுவும் சேராம நல்லா கரெக்டான பக்குவத்துல வரும். சூப்பரா கேசரி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் கேசரி வெண்பொங்கல் சாம்பார் வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம்.